அனைவருக்கும் வணக்கம். தமிழில் ஒருங்கிணைந்த ஜோதிடம் 5-6 மாதமாக இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். அதாவது ஜோதிடர்களுக்கு பொதுவாகவே ஜாதக பலன் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் ஜாதக பலன் ஜோதிட புத்தகத்தில் எழுதப்பட்டது வைத்து பல ஆய்வு செய்து சொல்லப்பட்டு வருகின்றன. அது பெரிய ஒரு ஆராய்ச்சி தான். அதனால் இந்த தமிழ் ஜோதிடம் என்பது தமிழுக்கு 747 எழுத்து, அதற்கு உண்டான 747 எழுத்துக்கும் தனித்தனி எண்களில் கணிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு 5-6 மாதமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் இந்த வீடியோக்கள் மூலமாக. அதனால் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு வருவதை கவனித்து கொண்டு இருக்கலாம், அது சிந்திக்கலாம். இது ரசிக்க முடியாது, சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. நமது தமிழ் அப்படியே கிடக்கக்கூடாது. இது ஒரு ஆய்வு சம்பந்தப்பட்டது. இது உலகத்துக்கு இது எடுத்துக்காட்டக்கூடிய அளவுக்கு இடங்கள் உண்டு. இப்படியும் இன்னும் எழுத்திலும் இருக்கிறதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த எண்கணித்தை நான் உருவாக்கி உங்களிடம் வார்த்தை அடிப்படையில் 5-6 மாதமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். இன்று உற்பணம், அதாவது உற்பணத்துக்கு 4 எழுத்து, ஊக்கு 3, இருக்கு 5, பாவுக்கு 9, நாவுக்கு 9, இம்முக்கு 7 உற்பணம். இதெல்லாம் கூட்டினாக்கா 33 வருகிறது. அது 9ஆல் வகுத்தாலும் அதை எண்கணிதமாக கூட்டி கொண்டு வந்தாலும் அதனுடைய விதி எண் 6. அதாவது உற்பணம் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது, தோற்றம் என்றால் தெரியும். ஆனால் உற்பணத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டாக்க தோற்றம் என்று அர்த்தமாகிறது. உற்பணத்துக்கு 5 எழுத்து. உற்பணம்னா தோற்றத்தை குறிக்கிறது. தோற்றம்னா பிறக்கிறது, ஒரு தொழில் தொடங்குவது, இதெல்லாம் தோற்றத்தை குறிக்கிறது. அதனால் இப்போ தற்காலிக விழல் என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள் வருகிறது. 661 இதெல்லாம் கூட்டினாக்கா 12, 13. அதனுடைய விதி என்கிறது 4 வருகிறது. விழலுக்கு விதியின் 4. அதாவது நேற்றைய தினம் கடல்னு சொன்னேன். கடல்னா வீரக்கடல் அப்படிங்கிறது. கடல் வேறு, விழல் வேறு. விழல்னா அதனுடைய பொருள் பயனின்மை, பயனற்றவை என்று கூறலாம். விழலுடைய எண்கணிதம் விதியின் 4. அதை விழல், அதை பயனற்றவை அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதனுடைய கிரகங்கள் எதை சார்ந்து சில தோஷமான இது சொல்லப்பட்டு வருகிறது, அதுதான் அந்த கிரகங்கள். ஆனால் விழல் என்பது பயனின்மை, பயனற்றவை என்று குறிப்பிடலாம். சதுர் என்றால் சதுருக்கு 3 எழுத்துக்கள். 9, 9, 9, 27. அதை 9ஆல் வகுக்க முடியாது. அதுதான் அதனுடைய விதி என்கிறது 9 தான். 27, 2, 7, 9. அதான் 27. அதோடைய விதி என்கிறது 9. சதுர் அப்படின்னா அது ஒரு சாமர்த்தியத்தை குறிக்கும். சதுர் என்றால் 4. அந்த 4 தான் நமக்கு சாமர்த்தியத்தை குறிக்கிறது. 4 வகைகளை குறிக்கிறது, 4 வேதங்களை குறிக்கிறது. சதுர் என்பது சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்துக்கு சதுருக்கு விதி எண் 9ஐ குறிக்கிறது. அதாவது ராவணன் என்று நாம் இலங்கை ராவணன், ராமாயணத்து ராவணன் என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டு வருகின்றோம். ராவணன் என்றால் தெரியாதவர்கள் இல்லை, பெண்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு தெரியும், அனைத்து தமிழ் மக்கள் சமுதாயத்துக்கும் தெரியும். அதனால் ராவணன் என்பதற்கு 5 எழுத்து. 2, 1, 5, 6, 7 இதெல்லாம் கூட்டாக்க விதி எண் 3. அது கூட்டாக 21. அதோடைய விதி என்கிறது 3 வருகிறது. ராவணன் அவர் சந்தோஷராம குறிப்பிட முடியாது, இன்பத்தை குறிப்பிட முடியாது. அவர் ராவணன் எவ்வளவோ
வீணைகள், ராகங்கள், இசைகள் அவர் கேட்டு மகிழ்ந்திருந்தால், அவரே பாடியிருந்தாலும் சரி, சிவனையே அவர் உச்சரித்து சிவனையே தன்னுடைய கடவுளாக அவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சரி. ஆனால் ராவணன் என்று சொல் கதறி அழுதவன் என்று சொல்ல வேண்டும். ராவணன் என்றால் அது ஒரு துன்பத்தை குறிக்கக்கூடியது தான், அது ஒரு சோகத்தை குறிக்கக்கூடியது தான். அதனால் ராவணன் என்ற வார்த்தைக்கு என்கிறது விதி எண் 3 வருகிறது. ராவணன் பொருள் கதறி அழுதவன், அவன் தூய்மையற்றவன், அவன் நல்ல ஒரு இதுக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவர் நல்ல இலக்கியங்களை கற்றவர் தான் ராவணன். ரொம்ப இசையில் ரொம்ப மிகப்பெரிய மேதை, தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு சக்தி. மனிதர்களுக்கு கூட தெரியாது ராவனுடைய ஒரு சிந்தனைகள், ராவனுடைய கற்பனைகள்லாம் ரொம்ப ஆழமானது. அந்த ஆழத்தையே அவர் தான் கண்ட ராவணன் தான். அப்படிப்பட்ட ராவணனுடைய பொருள் கதறி அழுதவன், துன்பமானவன் என்று அர்த்தமாகிறது. மிடா என்ற பானை, மிடா அதெல்லாம் ஒரு சில என்னடா மிடா பானை கேட்டா அப்படிலாம் சொல்லக்கூடிய உண்டு. மிடா என்ற பானை என்று அர்த்தமாகிறது. மிடாவுக்கு எண்கணிதம் 2, 3, அதனுடைய விதி என்கிறது 5. அப்போ மிடாவினுடைய எண்கணிதம் 5. அப்போ மிடா பானை எந்த அளவுக்கு நம்ம பெருசாக செய்கிறோமோ, எந்த அளவுக்கு குறுகி செய்கிறோமோ அது எல்லாம் பானை தான். பானுடைய விதி அப்போ மிடாவுடைய விதி என்னத்தான் சொல்கிறேன். மிடாவுடைய எண்கணிதம் விதி எண் 5. அப்போ அதனுடைய பொருள் பானை. கடாவுதல் அப்படி ஒரு வார்த்தை. கடாவுதல்னால் நமக்கெல்லாம் அது எல்லாத்துக்கும் தெரியாது. அந்த ராமாயணத்தில் பாரதத்தெல்லாம் படிக்கும்போது சில வகைகள் விளக்கங்கள் பொருள்கள்லாம் எடுத்து சொல்லுவாங்க. கடாவுதல் 5 எழுத்து, அதுக்கு 1, 3, 7, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அதோடைய விதி என்கிறது 1. கடாவுதல்னால் செலுத்துதல், கொடுத்தாச்சு, அனுப்பியாச்சு அப்படிங்கிற கணக்கு தான் அது. போயாச்சுன்னு சொல்லலாம். அதை கடாவுதல் செலுத்தல், கடாவுதல் செலுத்தல்னு பேர் அது. அப்போது கடாவுதலுடைய பொருள் செலுத்தல் என்று அர்த்தம். காசிக்கு 2 எழுத்து வருகிறது. 2 எழுத்து 8, 4 அதெல்லாம் கூட்டினாக்கா 12. அதனுடைய விதி என்கிறது 3. காசி அங்கே இருக்கே வாரணாசி, அந்த காசி தான் நம்ம ஏரியாலையும் காசின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு அடையாள மொழி. காசி போனவங்க அந்த காலத்தில் வந்துட்டாங்க, அது காசின்னு கூட காசி திரு அப்படின்னு வச்சுருக்காங்க. காசி விஸ்வநாதர்னு வச்சுக்குவாங்க. அந்த காசி தான் காசி விதி என்கிறது 3. அப்போ காசியுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டாக்கா புருவநாடு. அதாவது அது ஒரு புருவநாடுன்னு சொல்லலாம். அது ஒரு புருவநாடு. அதுக்கு ஆஞை என்று அர்த்தமாகிறது. காசி விதி எண் 3. காசுலாம் நல்ல எண்கணிதத்தெல்லாம் கொண்டு இருக்கிறது. அடுத்தது தோடுக்கு 2 எழுத்து 3, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 10. அதனுடைய விதி என்கிறது 7. தோடு யார் போடுவாங்க? பெண்கள் போடுவாங்க. தோடு தொங்கட்டான் வேறு, தோடு வேறு. தோடு போட்டால் தான் தொங்கட்டான போட முடியும். அப்போ தோடு அது பெண்களுடைய காதணி என்று சொல்ல வேண்டும். தோடுனா பெண்களுடைய காதணி. பொதுவாக தோடுன்னு சொல்லுவாங்க. அது பெண்களுடைய காதணின்னு கடைகளை வாங்கும்போது சொல்லுவாங்க, கேட்பாங்க. இதுதான். ஆனால் தோடு என்ன? பெண்களுடைய காதணி. குழைக்கு 2 எழுத்து வருகிறது. 3, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 4. அதோடைய விதி என்கிறது 4. அப்போ குழை பெண்களுக்கு தோடு என்று அர்த்தமாகிறது, ஆண்களுக்கு குழை என்று பொருளாகிறது. குழை அப்படின்னா ஆண்களுடைய காதணி. ஆண்கள்லாம் போட்டுக்கிறாங்களோ சமயத்தில் எல்லாம் போடுறாங்க. போடக்கூடிய ஒரு சமுதாயம்னு ஒன்று இருக்குது. சில போட்டு பார்த்து நம்மளும் போடுவோம் அப்படின்னு சிலர்கள் போடுவாங்க. அது குழை என்றால் ஆண்களுடைய காதணி என்று அர்த்தமாகிறது. விளக்கம் அதனுடைய தெம்பு என்றால் அகங்காரம் தான். தெம்பு இருக்கணும், அதை அகங்காரம்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மைதான். தெம்பு 3 எழுத்து 1, 7, 2
இதெல்லாம் கூட்டினாக்கா 10. அதோடைய விதிங்கிறது 1. அகங்காரம் ரொம்ப லக்கணத்திலேயோ சந்திரா லக்கணத்திலேயோ லக்னாதிபதியோட பாவக்கிரகங்கள் இருந்தாலும் அது தெம்பை குறிக்கிறது. தெம்பு விதியின் 1. அப்போ தெம்புக்கு அகங்காரம், தெம்பு தான் இருக்கணும். அது சண்டைக்காரன் எதிரிக்காரன் வந்துட்டாரா அது அகங்காரமாகவே நடக்கும் ஜாதகம், அது கணக்கு. அதாவது தெம்பு அகங்காரம். வேல்னா என்ன? மன்மதன். வேல்னா மன்மதன். நம்ம 2 வேல் போடுறோம், அது எந்த வேல்? இது பெரிய இல், அல்ல குறையாத அந்த இல் வருது. வேல்னா மன்மதன், வேல் போன்ற அழகுடையவன். வேல் மன்மதன். வேலுக்கு 6 4. அதனுடைய விதிங்கிறது அதனுடைய கூட்டினாக்கா 10. அதனுடைய விதிங்கிறது 1. மன்மதன் வேலுக்கு பொருள் மன்மதன் என்று அர்த்தமாகிறது. மன்மதன். அரும்புக்கு 4 எழுத்து 1 5 7 2. இதெல்லாம் கூட்டாக்கா 15. அதோடைய விதிங்கிறது 6. அரும்புன்னா என்ன? சரியை. அது ரொம்ப அழகானதுன்னு சொல்லலாம். அரும்பு ரொம்ப அற்புதமான ஒரு வகையை குறிக்கிறது. அதோடைய விதிங்கிறது 6. எல்லாமே அதோடைய எண்களின் பிரகாரமே வார்த்தை அடிப்படையில் நம் தம் எண்ணும் எழுத்தும் சரியான முறையில் காட்டி கொண்டு வருகிறது. காய். அடுத்தது 2 எழுத்து காய். காய் தான் யோகம்னு சொல்லுது. காய்னா அதோடைய காயினுடைய பொருள் யோகம். காய்க்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்கிடம் 8 8 16. அது விதி என்கிற 7. பாருங்கள், 7ஆம் இடம் கேந்திரத்தில் போய் அந்த காய் அமர்ந்திருக்கிறது. காய் அப்படின்னா யோகம்தான். காய் என்ன? யோகம். பழத்துக்கு 3 எழுத்து 9 6 7. இதெல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்கிறது 4. பழம் என்றால் ஞானம். காய் என்ற யோகம், பழம் என்றால் ஞானம். அடுத்ததாக நான் சொல்லப்பட்டு வருவது இந்த தமிழ் ஜோதிடம். இதெல்லாம் ஆரம்பத்தில் 15 வருஷம் 14 வருஷம் மூட்டி 20 வருஷம் மூட்டி அடிக்கிது. இதெல்லாம் இந்த எண்கிணத்தை 18 20 வருஷம் மூட்டி இதெல்லாம் அடித்து வச்சேன். என் ஃபோட்டோ போட்டு அப்படிலாம் வச்சுருக்கேன். இதோடைய தமிழுக்கு 747 எழுத்துக்கும் தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு அதுக்கு நவக்கிரக தமிழ் எண் ஜோதிடம் வைத்துக்கொண்டு நான் இதை வார்த்தை அடிப்படை உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆகவே நான் அரியலூர் மாவட்டம் தமிழ் எண்கணித வள்ளுவர் திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். நன்றி, வணக்கம்.